ரோஜா அவர்களுக்கு மறுபடியும் டிக்கெட் உண்டா இல்லையா? ரோஜாவை சும்மா தாறுமாறா வெளுத்து வாங்கிய ஐரன் லெக் என்ற பேரும் வந்துருச்சு ரோஜா அவங்களுக்கு. எந்த கட்சியில் போகிறாங்களோ அந்த கட்சி ஐசியூவில் இருக்கிற காங்கிரஸுக்கு கொஞ்சம் உயிரோட்டம்லாம் கொடுத்து எங்கே இருக்கிற பூமி குவாரிஸ் எதுவாக இருந்தாலும் ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்களாமே, அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களாமே. இதெல்லாம் கொடுமை. நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா? இது மாதிரி ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு அடுத்து தேவை? முகம் சொலிக்கிற மாதிரி இவங்களோட பேச்சு இருக்கு. அதனால தான் இவங்களுக்கு இன்னும் டிக்கெட் கொடுக்கல. எஸ்டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், நகரி தொகுதி எம்எல்ஏ ரோஜா அவர்களுக்கு மறுபடியும் டிக்கெட் உண்டா இல்லையா? அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, ரோஜாவை சும்மா தாறுமாறா வெளுத்து வாங்கிய ஷர்மிளா அவர்கள், அவங்க யாருன்னா இப்போதைய சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கை. வேற லெவலில் அந்த தொகுதிக்கே நகரிக்கே ரோஜாவை சும்மா உண்டு இல்லைன்னு வெளுத்து வாங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரோஜா அவர்கள் முழு பெயர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ரோஜா ஆர்கே செல்வமணி. அவங்க படித்து முடிச்சதெல்லாம் திருப்பதியில தான், திருப்பதி பத்மாவதி காலேஜில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா வாழ்க்கை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சினிமாவிலிருந்து அவங்க அதுக்கு அடுத்து தேர்ந்தெடுத்த பாதை டிவி, சின்னத்திரை தான். அட் தி சேம் டைம் சின்னத்திரையில் இருக்கும்போதே அந்த சின்னத்திரையிலையும் அவங்க மார்க்கெட்டு குறையாத டைம்லேயே என்ன பண்ணாங்கன்னா, அரசியல்லையும் அவங்க இறங்கினாங்க. பொறுமையாக அப்படியே அரசியலில் இறங்கி அப்போதைய தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர் இருக்கும்போது அங்கே போய் தெலுங்கு தேச கட்சியில் போய் சேர்ந்து எம்எல்ஏ சீட்டுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கும் நகரி தொகுதியில் எம்எல்ஏ டிக்கெட்டும் சந்திரபாபு நாயுடு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி சந்திரகிரியிலேருந்து தான் அவங்க போட்டி பண்ணாங்க. அதுக்கு அடுத்து தான் நகரி தொகுதியில் கொடுத்தாங்க. நகரி டிக்கெட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, அவங்க நடிகை, ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சவங்கன்றது ஒன்று. அதுக்கடுத்து நகரி தொகுதியில் பாதி தெலுங்கர்களும் தமிழர்களும் எல்லாருமே மிக்ஸாக இருக்காங்க. ரோஜாவுக்கு அந்த கிளாமர் ஃபேஸ் இருக்குன்றதுனால அந்த தொகுதியை சூஸ் பண்ணாங்க. அது மட்டுமே இல்லாமல் நகரி அந்த ஊர்லேயே முதலியார் சமூகம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆர்கே செல்வமணி அவர்கள் சேம் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான். அதனால் அது மட்டுமே இல்லாமல் முதலியார் சமூகம் அந்த நகரி தொகுதியோ எம்எல்ஏவோட வெற்றியை தீர்மானிக்குதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. மிக சில எல்லாரும் இருக்கிறாங்க, அதில் இவங்க முக்கியமான ஒரு சமூகமாக சொல்லலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், ரோஜா அங்கே அவங்க ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது முடிஞ்ச பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா, வைஎஸ் ராஜசேகர ரெட்டி அவர்கள் இருக்கும்போது மறுபடியும் வைஎஸ்ஆர் காங்கிரஸில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு. இறந்துற மறுநாள் இருந்து என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு ஐரன் லெக் என்ற பேரும் வந்துருச்சு ரோஜா அவங்களுக்கு. எந்த கட்சியில் போகிறாங்களோ அந்த கட்சி தலைவர் தோற்றுருவாங்க, இல்லாமல் போவாங்கன்ற மாதிரி பழியெல்லாம் ரொம்ப சுமத்துனாங்க. ரோஜா அவர்கள் இங்கே வைஎஸ்ஆர்சிபி, அதாவது அப்போது வைஎஸ் ராஜசேகர ரெட்டி காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் நடந்த ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்து போனது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே இவங்க மேலே படியாக சுமத்துனாங்க. அந்த படியெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்கன்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த அரசியல் மாற்றங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுடைய பையன் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் ஒரு கட்சியை தொடங்குறாரு. அந்த கட்சியிலையும் ரோஜா அவர்களை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் அதே நகரி தொகுதியில் தான் அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. ஜெயிச்சாங்க கூட. ஜெயித்த பேருக்கு ஒரு 2.5 வருஷம் எம்எல்ஏவாக தான் இருந்தாங்க. 2.5 வருஷம் கழித்து அவங்களுக்கு மந்திரி பதவியும் கொடுத்துருக்காங்க. இப்போ சுற்றுலாத்துறை அமைச்சராக ஆந்திராவில் அவங்க இருக்கிறாங்க. எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் இப்போ அடுத்து மறுபடியும் ரோஜாவுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்களா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக தான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்தந்த தொகுதி இன்சார்ஜன்ட்டு மேலிடம், வைஎஸ்ஆர்சிபி மேலிடம் ஒரு லிஸ்ட்டு, ஜாபிதான்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டு தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 3 லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. 3 லிஸ்ட்லேயுமே இவங்க பேர் இல்லை. நகரியும் இது வரைக்கும் சேர்க்கப்படலை. அந்த எந்த லிஸ்ட்லேயுமே சேர்க்கப்படலை. எல்லாருக்குமே டவுட் வருது, ஏன் இவங்க அந்த வைஎஸ்ஆர்சிபிலேயே ஒரு முதன்மையான ஒரு
லீடர் தானே, இவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த தொகுதி மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கூட. பட் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த தொகுதி நீங்கள் தான் இன்சார்ஜ், அடுத்த கேண்டிடேட் நீங்கள் தான் அப்படின்ற விஷயத்த வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. அதுக்கு என்ன காரணங்கள்னு தெரியல. ஆனால் வந்து இன்னொரு சில மாதங்கள்லேயே வந்து எலெக்ஷன் நடைபெற இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சேன்னா அங்கே இன்னொரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஎஸ் ராஜசேகரோட மகள் வைஎஸ் ஷர்மிளா, அதாவது ஜெகனுடைய தங்கை, அவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் ஏபியோட ஆந்திர பிரதேஷோட காங்கிரஸ் தலைவராக சில நாட்கள் முன்னாடி பதவியேற்றிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்மளே இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பேசியிருக்கோம் கூட. ஸோ பதவியேற்ற பேருக்கு இப்போ அந்த காங்கிரஸுக்கு ஆல்மோஸ்ட் டெத்து, அதாவது ஐசியூவில் இருக்குன்னே சொல்லலாம். காங்கிரஸ் ஆந்திராவில் ஐசியூவில் இருக்கிற காங்கிரஸுக்கு கொஞ்சம் உயிரோட்டம் நல்லா கொடுத்து அதை கொஞ்சம் மேலு கொண்டு வரணுன்ற முயற்சி வந்து ஷர்மிளா அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க முயற்சிக்கு நம்ம பாராட்ட வேணும் கண்டிப்பாக. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நகரி தொகுதிக்கு வந்து பரப்புரை செய்கிறாங்க காங்கிரஸுக்கு சம்மந்தப்பட்டு. ஸோ அவங்க வந்து நகரியில் நின்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை, நல்லா இருக்கிறீங்களா, மறுபடியும் சொல்கிறேன், நல்லா இருக்கிறீங்களா, தமிழ்லேயே தான் பேசுனாங்க. நான் யார் தெரியுமா, இதுவும் தமிழ்லேயே தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 லைன் அவங்க நல்லா புரிகிற அளவுக்கு தமிழ்லேயே பேசி, நான் யார் தெரியுமா, உங்களுக்கு ராஜசேகர் ரெட்டி தெரியுமா, ராஜசேகர் ரெட்டியோட மகள், அவர் தெரிஞ்ச என்னையும் தெரிஞ்சிருக்குமே உங்களுக்குன்ற மாதிரி நல்ல ஒரு, அதாவது கலோக்கியலான லாங்குவேஜ், அங்கே இருக்கிற லாங்குவேஜிலே பேசி எல்லார்கிட்டையும் ஒரு கிளாப்ஸ் வாங்கிட்டாங்க ஆரம்பத்திலே. அது வந்து ஷர்மிளாவுக்கு அந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அடுத்த கட்டமாக வந்து ரோஜா அவர்களை சும்மா பின்னுன்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ உங்கள் எம்எல்ஏ ரோஜா அவர்கள் பற்றி நான் கேள்விப்பட்டேன், எங்கே இருக்கிற பூமி குவாரிஸ் எதுவாக இருந்தாலும் ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்களாமே, அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களாமே, இதெல்லாம் கொடுமை, நீங்கள் தட்டி கேட்க மாட்டிங்களா, இது மாதிரி ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு அடுத்து தேவையான்ற மாதிரி அடுத்து வச்சுட்டு இருக்காங்க. கேள்வி சரம் மாதிரியான கேள்வி, சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க. ரோஜாவை பற்றி என்ன, மோஸ்ட்லி ரோஜாவை பற்றி வேறு யாரும் மற்ற எதிர்கட்சி தலைவர் யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் நம்மகிட்ட பேசி மறுபடியும் ஏன் நம்ம திட்டு வாங்கணும் என்ற பயம், அந்த பின்வாங்குற குணம் எல்லாருக்குமே இருக்குது. அது பொதுவாக அந்த தொகுதியில் நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே. பட் முதல் முறையாக ரோஜாவை ரொம்ப டேரிங்காக வந்து குற்றச்சாட்டு வச்சு அந்த தொகுதியிலேயே ஆல்மோஸ்ட் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அந்த இதுவும் நடந்தது. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவங்க வச்ச குற்றச்சாட்டாக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும், தீப்பொறி அந்த அளவுக்கு அடித்தூள் பின்னிட்டாங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல், ரோஜாம்மா நீங்கள் என்ன வந்து விமர்சிக்கிறீங்களா, நான் ஏதோ தெலுங்கானாவில் கட்சி வச்சுட்டு அந்த கட்சியை வந்து காங்கிரஸில் சேர்த்துட்டு இப்போ ஏதோ மறுபடியும் ஆந்திராவுக்கு வந்து உங்ககிட்டலாம் நின்றுட்டு இருக்கன்ற மாதிரி என்ன கேட்டுட்டு இருக்கீங்களே, என்ன கேள்வி கேட்குற தகுதி உனக்கு இருக்கா? நீ யோசிச்சுப்பாரு, ஒரு காலகட்டத்தில் ஐரன் லெக்குன்னு ஒன்று ஓரங்கட்டிட்டு இருந்தால் உங்களை வந்து நாங்கள் தான் இணைச்சிக்கிட்டு உங்களுக்கு டிக்கெட்டெல்லாம் கொடுத்தோம், உங்களுக்கு மறுபடியும் ஒரு அரசியல் வாழ்க்கை கொடுத்தது நாங்கள், எங்களை மறந்துட்டு பேசுகிறீங்களே, இது நியாயமா உங்களுக்கு, இது மாதிரி பேசலாமா நீங்கன்ட்டு ஒரு கன் ஷாட் மாதிரி தொடர்ந்து பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த தொகுதி மக்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்தது கூட. இது எல்லாமே அடுத்து ரோஜா அவர்களுக்கு டிக்கெட்டு கொடுக்கணுமா வேண்டாமா என்ற விஷயத்து மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ரோஜா அவர்கள் மேலே அந்த தொகுதியில் சில குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் ரோஜாவோட ப்ளஸ் பாயிண்ட் இப்போ மைனஸ் பாயிண்ட்டாக மாறுதுன்றது தான் அந்த தொகுதி மக்களோட கருத்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா அவர்கள் வந்து ஒரு ஃபயர் பாண்ட், அதுதான் அவங்களுடைய பேர். யாராக இருக்கட்டும் வெளுத்து வாங்குவாங்க. அந்த ஸ்பீச்சில் தான் அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரில் தான் அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்றதில் வந்து டவுட்டே கிடையாது, சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ அதே தான் ஒரு பிரச்சனையாக மாதிரி இருக்குது. கடந்த சில வருடங்களில் மாதங்களில் பார்த்தோன்னா அவங்களுடைய பேச்சு வந்து மக்களில் வந்து
அது ஒரு ரகமாக போய் சேர்ந்துருச்சு. ஏதோ ஆபாச பேச்சாளர்ன்ற மாதிரி போய் சேர்ந்துருச்சு. அந்த கட்சியிலே ஒரு 2-3 பேரும் இருக்காங்க. கொடாலி நானி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்ந்தாங்களேன்ற ஒரு டவுட்டும் வந்து எல்லாருக்குமே வருது. இது மட்டுமே இல்லாமல் முகம் சுளிக்கிற மாதிரி இவங்களோட பேச்சு இருக்குது, அதனால தான் இவங்களுக்கு இன்னும் வந்து டிக்கெட் கொடுக்கலன்ற மாதிரியும் பேசப்படுது. இதே பேச்சு தான் ஒரு காலகட்டத்தில் ரோஜா அவர்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தது. ரோஜா அவர்களை கூப்பிட்டு வாங்க நீங்கள் இந்த தொகுதியில் நில்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல் சில பேருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த தொகுதியும் மாற்றிட்டு இருக்காங்க. இந்த தடவை வந்து இந்த தொகுதியில் வேண்டாம், வேற ஒரு தொகுதியிலேருந்து நீங்கள் போட்டி பண்ணுங்கன்ற மாதிரியும் தொகுதி மாற்றிட்டு இருக்காங்க. இவங்களும் அடுத்து சந்திரகிரி தொகுதியிலேருந்து போட்டி பண்ணுற வாய்ப்பு இருக்குது, இன்னொரு தொகுதியிலேருந்து போட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் பேசப்படுது. பட் இது வரைக்கும் அது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. அதே தொகுதியில் அதே கட்சியில் இருக்கிற கேஜே குமார் மற்ற சிலர் ஒரு 2-3 டீம் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து ரோஜா மேலே சில கோபங்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜெகன் அவர்கள் வந்தபோது வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே அந்த ஏரியாவில் ஒரு சிஎம் ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போது கேஜே குமாரோடைய மிஸ்ஸஸையும் ரோஜா அவர்களையும் இணைக்கிறதுக்காக அவரும் ட்ரை பண்ணார். இது எல்லாமே நடந்திருக்கு. அப்போ கேஜே குமாரோடைய மிஸ்ஸஸ் வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் பார்த்துருக்காங்க. அடுத்து இவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணுமா வேண்டாமா அந்த விஷயத்தை வந்து இது எல்லாமே தீர்மானிக்கும், அதில் டவுட்டே இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபடியும் ரோஜா அவர்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா, நகரியில் அவங்க மறுபடியும் ஜெயிப்பாங்களா? ஐ திங்க் இது 3வது வாட்டி அவங்க மறுபடியும் போட்டி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.